ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரம்ஜான் பண்டிகை. இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் ரம்ஜான் திருநாள் வாழ்த்துக்கள். குறிப்பாக ஜொகரம் பீபின்னு சொல்லி ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய ரம்ஜான் வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த செடியோட அப்டேட் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான என்ன செய்யுங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே என்ன செய்யும், நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கத்திரிக்காயே பறிச்சுக்கணும் வியூவர்ஸ். எங்களுக்கு ஒரு கத்திரிக்காய் கிடக்கும் சொன்னேன்ல, இங்கே பாருங்கள், அது நல்லா பெருசாகிடுச்சு பாருங்கள். இந்த கத்திரிக்காயை எடுத்துக்கிடுவோம். இந்த சூப்பராக இருக்குது பாருங்கள். அது மாதிரி பாவக்காவும் எடுப்போமா, நான் 2 நாள் ஆகட்டுமான்னு பார்க்கேன். இது மினி பாகலை தான், இவ்வளோ தான் வரும். நான் ஒரு 2 நாள் பார்ப்போம். இந்த இங்கே ஒன்று வரிசையாக கிடக்க பாருங்க. ஒரு 2 நாள் கழித்து பார்ப்போம். அதில் ஒரு வெண்டைக்காய் ஒன்று இருக்குது. அதையும் நம்ம இப்போ என்ன செய்வோம், அதையும் எடுத்துக்கிடுவோம். எடுத்துக்கிட்டு இப்போ இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் இப்போ கொடுக்க போகிறோம். எடுக்க வர மாட்டேங்குது. இதை பாருங்கள், வெண்டைக்காயும் எவ்வளோ தரமாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே இந்த பாவக்காவையும் எடுத்துக்கிடுவோம் விவர்ஸ். பாவக்காய் நல்லா நீளமாகிடுச்சு, அது கொடி எப்படியவும் அந்திரிச்சு ஒழுக்க, அதனால் அந்த காய் இதாகாமலே கிடக்குது. இந்த பாருங்கள், கொடி எங்கேயோ அந்திருக்குது. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அப்படி இந்த பீக்கங்காவே எடுத்துருவோம் விவர்ஸ். ஏன்னா இங்கே பாருங்கள், கீரை நல்லா குண்டாயிடுச்சு பாருங்கள். இதுக்கு மேலே விட்டால் முத்திடும். ஏன்னா 2 பீக்கங்காய் வந்ததுனால இந்த பீக்கங்காய் உயரமாக வரல, குட்டையாகவே இருந்து பெருசாகிட்டாங்க. அதனால் இதையும் இப்போ என்ன செய்வோம், கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ என்னென்னாக்கும் இந்த பாசிப்பருப்பு அரைச்சோம்ல, இங்கே பாருங்கள் விவர்ஸ், நேற்று இட்லிக்கு பாசிப்பருப்பு சாம்பார் வைப்போன்னு எடுத்தேன். பார்த்தா கடைசியில் உள்ள பருப்பு ஒரே வண்டாக வந்துருச்சு. அதை என்ன செய்யணும்னு பார்த்தா தண்ணி ஊற்றி நேற்றே ஊற வச்சிட்டேன். அது கூட கொஞ்சம் வெந்தயத்தையும் போட்டு ஊற வச்சிட்டேன். இதை இப்போ என்ன செய்வோம், நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அந்த ஜாரை என்ன செஞ்சுருவோம், கழுவி அந்த தண்ணியில் ஊற்றிக்கிடுவோம். இதை நம்ம என்ன செய்யணும், தண்ணியில் கலந்து அப்படின்னு நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். இப்போ வாங்க பார்ப்போம் எப்படி கொடுக்குறதுன்னு. பாசிப்பருப்பை அரைச்சி எட்டு வந்திருக்கோம் விவர்ஸ். இந்த பாருங்கள், இதை என்ன செய்வோம், நல்லா தண்ணியில் கொஞ்சம் எடுத்து கலக்கிக்கிடுவோம். கலக்கிக்கிட்டு இதை செடி கொடுத்தோம்னா சரி, செடி தொட்டியில் இருக்க செடியில் நுண்ணுயிர்கள் பெருகும். அது இல்லாமல் வெந்தயம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதனால் எறும்பு வராது. அதனால் நீங்கள் வேஸ்ட் ஆகிறத, கிச்சனில் வேஸ்ட் ஆகிறத என்ன செய்யாதீங்க, எப்போவுமே கீழே போட்டுறாதீங்க. இதை மல்லிகைப்பூ கண்ணுக்கு, ரோஜாப்பூ கண்ணுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து விட்டிங்கன்னா சரி, நல்லா சிறப்பாக வரும், பூக்களும் நல்லா வரும். இந்த பாசிப்பருப்புனா நுண்ணுயிர்கள் பெருகும். வெந்தயம் நிறைய மொட்டு வைக்கிறதுக்கும் நல்ல பரும்புறு பூவாக வர்றதுக்கும் உதவி செய்யும். அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கிச்சனில் இருக்க எதையுமே என்ன செய்யாதீங்க, வேஸ்ட்டுன்னு தூக்கி கீழே போடாதீங்க. அது எப்போனாலும் சரி, அதை ஒரு நாள் நல்லா புளிக்க வச்சு செஞ்சு நம்ம கொடுக்கும்போது செடிக்கு நல்லா உரமாக இருக்கும். எல்லா செடியுமே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்ரீனிஷாகவும் இருக்குன்னு பாருங்கள். அதனால் கூடுமான வரைக்கும் இயற்கை உரம் கொடுங்க, கொடுத்து சின்ன சின்ன அறுவடை எடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்கோட இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், ஜெர்சி மாறன் வேர்ல்டுன்னு சொல்லி. அதனால் அதையும் நீங்கள் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய சகோதரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரோஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள், 7 days ரோஸ். இந்த ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் உள்ளே மலரணும். Thank you.